4 விதமான ஜூஸ் ஜஸ்ட் 30 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின், இந்த அனிமியா, இந்த ரத்த சோகைங்கிற டிசீஸ் உங்ககிட்ட இருந்து 100% தட்டி தூக்கலாம். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. நான் சொல்கிற சிம்டம்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள். அதாவது ரொம்ப டயர்டாக இருக்கும், சின்ன வேலை தான் செய்வீங்க, சோர்ந்து உட்காந்துவீங்க, மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிரிய முகம் அப்படின்னு சொல்லுவாங்க, லைட்டாக மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலையை நம்மளால் செய்யவே முடியாது. எந்த வேலை செய்யணுன்னாலும் யாரையாவது டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு மூச்சு திணறல், ஒரு தலை சுற்றல், ஒரு தலைவலி, ஹார்ட் பீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா வெப்பம் சீராக இருக்காது. திடீர்னு இந்த கை உள்பகுதி, கால் உள்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். கான்சன்ட்ரேஷனாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. இதில் ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் நமக்கு இருந்தாலே தமிழ் மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரத்தத்தின் அளவு நம்ம உடம்புல ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் மெடிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா ஹீமோக்ளோபின் ரொம்ப குறைவாக இருக்குன்னாங்க. இதுக்கு ஒரு டிசீஸ்க்கு நேம் வச்சுருக்காங்க, அனிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 100ல் ஒரு 80 பேருக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து தாராளமாக வெளியில் வரலாம் அப்படின்னா இயற்கை வழிமுறைகள் 4 ஜூஸ் நான் சொல்கிறேங்க. 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஜஸ்ட் 30 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹீமோக்ளோபின், இந்த ரத்த அளவுங்கிறது சூப்பராக நம்ம உடம்புல இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்மளாம் இன்றைக்கி நிறைய மாத்திரை சாப்பிட்றோம், அயன் சத்துக்காக சாப்பிட்றோம், ரத்தம் இந்த வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள் நிறைய டெவலப் ஆகணும்னு சொல்லி நிறைய சாப்பிட்றோம், பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு 4 விதமான ஜூஸ் ஜஸ்ட் 30 டேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின், இந்த அனிமியா, இந்த ரத்த சோகைங்கிற டிசீஸ் உங்ககிட்ட இருந்து 100% தட்டி தூக்கலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. மெயினாக இந்த ரத்த சோகை, இந்த இந்த அனிமியா டிசீஸ் அல்லது இந்த ஹீமோக்ளோபின் குறைவு ஏற்படுறதுக்கு 3 முக்கிய காரணங்களுங்க. அயன் சத்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவில் அயன் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. உடம்பு இன்டேக் எடுத்துக்கிறது ரொம்ப குறைவு. 2வது விஷயம் விட்டமின் B12 அண்டு ஃபோலேட் ஆசிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த விட்டமின் B12ம் ஃபோலேட் தான் அந்த ரெட் பிளட் செல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும். 3வது விஷயம் போன் மேரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பு மச்சை அப்படின்னு என்னென்னாங்க, நம்ம எலும்புடைய மையப்பகுதியில் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அதுக்கு பேர் தான் போன் மேரோன்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 100% ரெட் பிளட் செல் ப்ளஸ் ஒயிட் பிளட் செல், தட்டணுக்கள் ஆகட்டும், அத்தனையும் நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியே பார்த்தீங்கன்னா இந்த போன் மேரோ தான். ஸோ இந்த 3ம் கரெக்டாக இல்லாதனால தான் நம்ம உடம்புல இந்த ஹீமோக்ளோபின், இந்த அனிமியா டிசீஸ் ஏற்படுதுங்கிறது தான் சயின்ஸ். இதுதான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. சரி சார், நான் எப்படி சார் இதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த ரத்த சோகை, இந்த ஹீமோக்ளோபின் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிறது புளிப்பை கம்மி பண்ணுங்கள். புளி சாதம், புளிக்குழம்பு ரொம்ப அதிகமாக பிடிக்கும், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உப்பு அதிகமாக சேர்த்திக்குவாங்க, இதையும் கம்மி பண்ணுங்கள். ஊறுகாய் பிடிக்கும், மாங்காய் பிடிக்கும், இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த பேக்கரி ஃபுட் அதை சாப்பிட்டு வயிறை ஃபில் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதையெல்லாம் ஒரு 30 டேஸ்க்கு ஸ்டாப் பண்ணுங்கள். 100% இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த 4 ஜூஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு வந்தே தீரும். ஃபஸ்ட்டு ஜூஸ் கருப்பு உலர் திராட்சை. உங்களுக்கு தெரியும், ஒரு 10லேருந்து 12 பீஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. நைட்லேயே ஊற வச்சுருங்க. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிடுங்க. சூப்பராக நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் ஏறத்துக்கு 100% கேரண்டி. ஏன்னா இந்த கருப்பு உலர் திராட்சையில் அயன் சத்து இருக்குது, ஃபைபர் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா பிபியும் ஹார்ட்டும் ரொம்ப சூப்பராக வச்சுக்கும். இந்த அனீமியாவுக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் சூப்பரான சத்துக்கள் இந்த கருப்பு உலர் திராட்சையில் அதிகமாக இருக்குங்கிறதுனால இதை இன்டேக் எடுத்துக்கங்க. இதை ஜஸ்ட்டு ஒரு நாள் எடுத்துக்கங்க. 4 ஜூஸில் ஃபஸ்ட்டு ஜூஸ் இதுதான், கருப்பு உலர் திராட்சை ஜூஸு. ரெகுலர் பேசிஸில் எடுத்துக்கோங்க. 2வது ஜூஸ் ராகியெல்லாம் இன்றைக்கி யாருமே பயன்படுத்துறதே இல்லை. ராகின்னா ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிறுதானிய வகை. தமிழில் இதுக்கு கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க, கேப்பன்னு சொல்லுவாங்க, ஆரியம்னு சொல்லுவாங்க. இந்த ராகியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. ஏன்னா அயன் சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த பிளட் ஃப்ளோவை, இந்த ஹீமோக்ளோபின் லெவலை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணோம். ஈவன் டயபெட்டிக்ஸ், பிளட் சுகர், கேன்சர் வரத்துக்கும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த ராகியில் இருக்குது. இது எப்படி சார் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராகி நல்லா 2 கைப்பிடி எடுத்துக்கங்க, முளை கட்டிவிடுங்க. முளை கட்டிட்டு அதை ஒரு மிக்சியில் போட்டு
கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு இஞ்சி சின்ன துண்டு எடுத்துக்கங்க. நல்லா மிக்ஸி போட்டு நல்லா அரைச்சிடுங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிக்கங்க. கருப்பட்டி அதில் சேர்த்திக்கங்க. ஜஸ்ட்டு குடிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த ராகியில் முளை கட்டினீங்கன்னா அதோட 100% ஸ்ட்ரென்த்து அதிகமாக பூஸ்ட் ஆகுது. ப்ளஸ் நம்ம இஞ்சி சேர்த்துறோம். இஞ்சியில் ஜிஞ்சர் ஆயில் அப்படிங்கிற ஒரு டைஜஷன் இஷ்யூவுக்கு சூப்பரான ஒரு கிரேடியன்ட் இருக்குது. ப்ளஸ் கருப்பட்டி சேர்த்துறோம் அந்த டேஸ்ட்டுக்காக. இந்த 3ஐயும் ஜஸ்ட் இன்புட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ஜஸ்ட் இந்த ஃபாலோ பண்ணிங்கனாலே நமக்கு இந்த அயன் சத்து, அந்த ஹீமோகுளோபின் அளவு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 3வது ஜூஸ் மணத்தக்காளி ஜூஸ். இதில் எப்படி சார் ஜூஸ் பண்ணுறது? கீரை தான் சார் நம்ம சாப்பிட்றோம்னு நினைக்கிறீங்க. இந்த மணத்தக்காளி ஜூஸை ஒரு 2 கைப்பிடி எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போடுங்க. ப்ளஸ் ஒரு 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் ஒரு இன்னும் இஞ்சி துண்டு போட்டுக்கோங்க. நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி டெய்லி குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா இந்த மணத்தக்காளியில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சத்துக்கள் இருக்குது. கிராம்பு பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா கிராம்பில் பார்த்தீங்கன்னா யூஜினால் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் கே, விட்டமின் சி, மெக்னீஷியம், ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குது. டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியில் ஜிஞ்சர் ஆயில் இருக்குது, அதுவும் டைஜஷனுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மணத்தக்காளியில் பார்த்தீங்கன்னா அயன் சத்து இருக்குது, பீட்டா கொரட்டின் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பாடி ஹெல்த்துக்கு, அந்த குடலில் இருக்கிற அல்சர் ப்ராப்ளம், குடல் புண் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணக்கூடியது இந்த மணத்தக்காளிக்கு இருக்குது. அதிகமான அயன் சத்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் லெவலை இமீடியட்டாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மணத்தக்காளிக்கு இருக்குது. சிறப்பாக செயல்படுத்துங்க. 4வது ஜூஸ் நெல்லிக்காய். எல்லாருக்குமே தெரியும். பெரிய நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் 1 எடுத்துக்கங்க. ப்ளஸ் வெந்தயம் 1 கைப்பிடி எடுத்துக்கங்க. வெந்தயம்னா பாருங்கள், வெந்தய ப்ளஸ் அயன் அதிகமாக உள்ளது தான் வெந்தயம். ப்ளஸ் ஒரு 2 மிளகு எடுத்துக்கங்க. எப்படி நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணோன்னா, 1 கைப்பிடி வெந்தயம், 1 நெல்லிக்காய் கட் பண்ணிக்கங்க, கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கங்க, மிளகு ஒரு 2 மிளகு எடுத்துக்கங்க. நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வாங்க. ஸோ இதுதான் 4வது ஜூஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவில் என்ன அயன் சத்து இருக்கோ அத்தனையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நெல்லிக்காய்க்கு இருக்குது. விட்டமின் சி இருக்குது, அயன் சத்து இருக்குது. இந்த வெந்தயம் அப்படின்னா நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க. ஃபோலேட் இருக்குது, விட்டமின் பி9 இருக்குது, புரோட்டீன் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அயன் சத்து அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, தாமிரம் இருக்கிறதுனால அதிகமான சத்துக்கள் உள்ளது. இந்த 4வது ஜூஸ் இந்த நெல்லிக்காய் ப்ளஸ் வெந்தயம் ப்ளஸ் மிளகு சேர்த்து குடிச்சிங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு ப்ளஸ் சூப்பராக நம்ம அந்த போன் மெரோ அப்படின்னு சொன்ன எலும்பு மஜ்ஜை பகுதியெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி 100% நம்ம உடம்புல செயல்படுத்தும். ஸோ இந்த 4 ஜூஸை ரெகுலர் பேசிஸில் ஜஸ்ட் ஒரு 30 டேஸ் மட்டும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக உங்கள் உடம்புல அந்த ஹீமோகுளோபின் லெவலுங்கிறது சூப்பராக டெவலப் ஆகும். இது இல்லாமல் நம்ம உணவு வகைகளில் பார்த்தீங்கன்னா பல வகைகள்னால் நான் ஒரு 4-5 பழம் சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு பழத்தை டெய்லி இன்டேக் எடுத்துங்க. மாதுளை, அத்திப்பழம், எலுமிச்சை, ஆரஞ்சு பழம், நெல்லிக்காய், வாழைப்பழம் எல்லாமே சாப்பிட வேணாங்க. இது ஏதாவது ஒரு நாளைக்கு இன்டேக் எடுத்துக்கங்க. வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா பீட்ரூட் எடுத்துக்கங்க, கொத்தவரங்காய் எடுத்துக்கங்க, சுண்டைக்காய் எடுத்துக்கங்க, கத்திரி எடுத்துக்கங்க, முருங்கைக்காய் எடுத்துக்கங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நீங்கள் இதை பயன்படுத்துங்க. கீரைனா பாலக்கீரை, தூதுவாழை, வல்லாரை, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை அதிகமான அயன் சத்து உள்ளது. சிறப்பாக இன்டேக் எடுத்துக்கங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க, 1 கைப்பிடி நல்ல வானலியில் நல்லா டோஸ்ட் பண்ணதை டெய்லி 1 கைப்பிடி சாப்பிடுங்க. ஏன்னா இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா அயன் சத்து இருக்குது, ஃபோலேட் இருக்குது, விட்டமின் பி9 இருக்குது, நியாசின் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. சூப்பராக நம்ம பிளட்டை பியூரிஃபையும் பண்ணோம், ப்ளஸ் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த வேர்க்கடலைக்கு இருக்குது. அது இல்லாமல் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா தயிர், மோர், நெய் அடிக்கடி கொஞ்சம் அதிக இன்டேக் எடுத்துக்கங்க. இந்த பழைய சாதம் ப்ளஸ் சின்ன வெங்காயம், ஊறுகாயெல்லாம் வேணாங்க. இந்த பழைய சாதம் ப்ளஸ் சின்ன வெங்காயம் வாரத்துக்கு ஒரு 3 நாள் சேர்த்திக்கிங்க. உணவு வகைகள் ப்ளஸ் இந்த 4 ஜூஸை நீங்கள் ரெகுலர் பேசிஸில் எடுத்திங்கன்னா 30வது நாளில் நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட பிளட் கவுண்ட் ப்ளஸ் அந்த ரத்த வெள்ளை அணுக்கள், ரத்த சிவப்பு அணுக்கள், பிளாட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பராக அந்த ஹீமோகுளோபின் அளவு 100% இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நார்மலுக்கு வந்திருக்கும். இந்த நம்ம மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 13.5 17.5 கிராம் பர் டெசிலிட்டர் ஹீமோகுளோபின் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு, பெண்களுக்கு 12 15.5 கிராம் பர் டெசிலிட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. குழந்தைங்களுக்கு ஒரு வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்களுக்கு 9.5 14 கிராம் பர் டெசிலிட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் ஏதாவது குறைவாக இருந்ததுன்னா நான் சொல்கிற இந்த 4 ஜூஸ் ப்ளஸ் இந்த உணவு வகைகளை செயல்படுத்தி பாருங்கள். ஆஃப்டர் 30 டேஸ் நீங்கள் ரிசல்ட் எடுத்து பாருங்கள். 100% நான் சொன்ன இந்த அளவில் அந்த ஹீமோகுளோபின் அளவு சூப்பராக இருக்கும். இந்த அனிமியாங்கிற டிசீஸ் நம்மளை விட்டு தட்டி தூக்கலாம். சிறப்பாக அதை செயல்படுத்துங்க. 100% ரிசல்ட் வந்தே தீரும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள்
நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளை என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு சூப்பரான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.